ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய சாதனையாளர் யார் அப்படின்னா தீசு அவினாசிலிங்கம் அவர்கள் தான். இதுக்கு முன்னாடியே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 பேரை பற்றி போட்டிருக்கோம். யாருக்காவது தேவைப்பட்டால் கீழே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சிவா அவர்களோட சமூக பொருளாதார பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா மற்றும் தமிழ்நாடு அந்த புக்கில் இருந்து வறுமை டாபிக் அதை வீடியோ போட்டிருக்கோம். அதுவும் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த இதை பார்ப்போம். அப்போ தீசு அவினாசிலிங்கம் 1903 to 1991. நேற்று நம்ம ருக்மணி லட்சுமிபதி பற்றி முந்தா நேற்று பார்த்துருப்போம். அதில் 1991 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 1991 எழும்பூர் மார்ஷல் சாலை ருக்மணி சாலை, அதாவது ருக்மணி லட்சுமிபதி சாலை அப்படின்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பெயர் மாற்றிருப்பாங்க 1991. வாங்க படிப்பு அப்படின்னு பார்க்கும்போது அவினாசிலிங்கம் 1903 மே 5ஆம் தேதி திருப்பூரில் கே சுப்பிரமணிய செட்டியாருக்கும் பழனி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். இவரது குடும்பம் வளமான வியாபார குடும்பம். இவர் திருப்பூர் பள்ளியிலும் அதே மாதிரி கோவை லண்டன் மிஷன் உயர்நிலைப் பள்ளியிலும் படித்த பின் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் பட்டப்படிப்பு 1923 1926 சட்டக்கல்லூரியில் இவருடைய சட்டப்படிப்பை முடிச்சிருப்பார். இவர் முடிச்சிருப்பார். இங்கே மே 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை தமிழ்நாட்டில் வர்த்தகர்கள் நாள் அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்க. அதன்படி 2025 இது கொண்டாடப்பட்டுட்டு வருது. அடுத்து இவருடைய போராட்டம் அப்படின்னு பார்க்கும்போது அவினாசிலிங்கம் வக்கீல் தொழிலை விட இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்பதையே விரும்பினார். எனவே அவர் காங்கிரஸில் சேர்ந்து கோவை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரானார். அப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்கிறாரு அப்படின்னா கோவை மாவட்டத்தோட காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிறாரு. காந்தி மெரினா கடற்கரையின் பேச்சு இவரை என்ன பண்ணியிருக்குன்னா கதராடை அணிய செய்தது. அது மட்டும் இல்லை, இவர் உப்பு சத்தியாகிரகத்தின் போது காந்தி கைது செய்யப்பட்ட நிகழ்ச்சி, அதாவது 1930 மே 5ஆம் தேதி அவர் கைது பண்ணியிருப்பாங்க. இந்த நிகழ்வு தான் இவரை என்ன பண்ணியிருக்குன்னா விடுதலை போராட்டத்தில் பங்கேற்க செய்தது. சட்டமறுப்பு இயக்கத்தில் கலந்து கொண்டு இருமுறை சிறை சென்றார். 1930 1932 கிட்டத்தட்ட மொத்தம் இவர் எத்தனைன்னா 4 வாட்டி சிறை போயிருப்பார். தனிநபர் சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு, உப்பு சத்தியாகிரகம், அடுத்து சட்டமறுப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 4 வாட்டி சிறை போயிருப்பாங்க. காந்தியின் சமூக சேவை நடவடிக்கைகளில் ஈடுபாடு கொண்டு அரிசன கல்லூரியிலும் நலனும் அக்கறை கொண்டார். 1943 காந்தி தென்னிந்திய பயணம் மேற்கொண்ட போது அவருடைய பயணச் செலவு முழுக்க இவர் தான் என்ன பண்ணியிருப்பார்னா ஏற்றுக்கிட்டு எல்லா செலவையும் செஞ்சுருப்பார். அது மட்டும் இல்லாமல் அரிசன நலனுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா அரிசன நலனுக்காக கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் ரூபாய் இவர் என்னென்னா கோவை மாவட்டத்தில் திரட்டி கொடுத்துருப்பார். 1943 காந்தி தென்னிந்திய பயணம் மேற்கொண்ட போதும் அவருடைய பயணச் செலவு முழுவதையும் ஏற்றுக்கொண்டதோடு கோவை மாவட்ட பயணத்தின் போது காந்தியுடன் சென்று அரிஜன நல நிதி ரூபாய் 2.5 லட்சம் வசூல் செய்து கொடுத்தார். அதன் பின் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றார். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று மொத்தம் பார்த்திங்கன்னா 4 முறை சிறை தண்டனை பெற்றார். பார்த்திங்கன்னா உப்பு சத்தியாகிரகம் 1930. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் 1932, தனிநபர் சத்தியாகிரகம் 1940, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. இப்போ இவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது அவினாசிலிங்கம் செட்டியாரின் அரசியல் வாழ்க்கை அவர் 1935 45 வரைக்கும் பார்த்திங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து அவருடைய வாழ்க்கை துவங்குச்சுன்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டு அரசியலில் ராஜாஜி, சத்தியமூர்த்தி, காமராசர் ஆகியோருக்கிடையே மும்முனை போராட்டம் நடந்து வந்தது. அதாவது 1933 சென்னை சட்டசபைக்கான தேர்தலில் ராஜாஜி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சத்தியமூர்த்தி அவர் போட்டியிடுவதற்காக இருந்த பட்டதாரிகள் தொகுதியை ராஜாஜிக்கு விட்டு கொடுத்தார். இது சத்தியமூர்த்தி லெசனில் கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எல்லாருமே என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா இவர் தான் இந்த பட்டதாரி தொகுதியில் நின்று ஜெயிச்சு, அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டோட முதலமைச்சராகவும் சத்தியமூர்த்தி அவர்கள் தான் வருவாங்கன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா மேலிடத்துலேருந்து ராஜாஜி நிறுத்துறதா அறிவிப்பு கொடுத்துருப்பாங்க. அதனால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இவர் நிற்க வேண்டிய தொகுதி என்னது ராஜாஜி அறிவிக்கும், அவருக்கு இவர் விட்டு கொடுத்துருப்பாரு. அதை தான் இவரை என்ன அரசியல் இடிதாங்கி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சத்தியமூர்த்தியை. போட்டியிடுவதற்காக இருந்த பட்டதாரிகள் தொகுதியை ராஜாஜிக்கு விட்டு கொடுத்தார். அத்தொகுதியில் போட்டியிட்டு சத்தியமூர்த்தியின் ஆதரவுடன் வெற்றி பெற்ற ராஜாஜி
ராஜாஜி வெற்றி பெற்ற பின் அவருடைய காங்கிரஸ் அமைச்சரவையில் வந்து சத்தியமூர்த்திக்கு எல்லாரும் இடம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டார்னா இடம் கொடுத்துருக்க மாட்டார். சத்தியமூர்த்தியின் ஆதரவுடன் வெற்றி பெற்றார் ராஜாஜி. வெற்றி பெற்ற பின் காங்கிரஸ் மேலிடத்தின் பக்க பலத்தோடு சென்னை ராஜஸ்தானின் முதலமைச்சரானார் ராஜாஜி. அடுத்தது முதலமைச்சர் ராஜாஜி தமிழ்நாட்டு அரசியலில் மிகவும் பிரபலமாக இருந்து அவரது ஆதரவாளர் சத்தியமூர்த்திக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ராஜாஜி சத்தியமூர்த்திக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கவில்லை. இதனால் பெரிதும் ஏமாற்றமடைந்த சத்தியமூர்த்தி அப்போது தமிழ்நாட்டில் மக்களிடையே செல்வாக்கு பெற்று வந்த காமராசரை ஆதரித்தார். இதன் விளைவாக தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து 2 முகாம்களாக பிரிந்தது. ஒன்று ராஜாஜி முகாம், இரண்டாவது காமராசர் முகாம். தீசு அவினாசிலிங்கம் செட்டியாரும் ஓபி ராமசுவாமி ரெட்டியாரும் காமராசர் முகாமில் இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். யார் சொல்கிறாங்கன்னா சி. சுப்பிரமணியன் சொல்கிறாரு. அவினாசிலிங்கம் வந்து 1952 to 57 நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராகவும் 58 64 வரைக்கும் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராகவும் இருந்திருப்பார். அடுத்து ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் அரசியலில் மட்டும் இல்லை கல்வியில் வந்து ரொம்பவும் ஈடுபாடோடு இருந்திருப்பார். இவர் வந்து ராமகிருஷ்ணரோட பக்தர். அவர் வழி என்ன பண்ணியிருப்பார்னா இவரும் கல்வி ஆலயங்கள்லாம் உருவாக்கி வெறும் 3 மாணவர்களை வச்சு அரிசன மாணவர்களுக்காக அவருடைய சொந்த பங்களாவை வந்து பள்ளியாக யூஸ் பண்ணியிருப்பார். அவினாசிலிங்க செட்டியார் அரசியலில் இருந்து கொண்டே கல்வி பணியிலும் ஈடுபட்டார். 1930களில் காந்தியின் வழியில் கல்வி நிறுவனங்களை துவக்க தீர்மானித்தார். 3 அரிசன மாணவர்களை கொண்டு கோவையில் அவருக்கு சொந்தமான பங்களாவில் பள்ளி ஒன்றை துவக்கினார். பின்னர் இப்பள்ளியை போத்தானூருக்கும் பின்னர் கோவைக்கும் மேட்டுப்பாளையத்துக்கும் இடையே உள்ள பெரிய நாயக்கம் பாளையத்துக்கும் மாற்றினார். மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே அரிசன மாணவர்களை கொண்டு அப்பள்ளி விரிவுபடுத்தினார். அடுத்தது ராமகிருஷ்ண பரமஹம்சரின் பக்தரான அவினாசிலிங்கம் பெரிய நாயக்கம் பாளையம் பள்ளி வளாகத்துக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயா என்று பெயர் சூட்டினார். ஆள்போல் வளர்ந்த அந்த வளாகத்தில் மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, உடற்பயிற்சி கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி ஆகிய கல்வி நிறுவனங்கள் துவங்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அங்கு நாட்டுப்பற்று மிக்க கட்டுப்பாட்டான கல்வி கற்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த பெருமை வித்யாலய ஐயா என்று அன்போடும் மரியாதையோடும் அழைக்கப்பட்ட அவினாசிலிங்கம் செட்டியாரையே சேரும். தனி மனித வரலாற்று சாதனை அது. வெறும் 3 பேரை கொண்டு உருவாக்கப்பட்டது. பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, ஆசிரியர்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கக்கூடியது, அதுக்கப்புறம் உடற்பயிற்சி கல்லூரி, பாலிடெக்னிக் அப்படின்னு நிறைய இதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் நலனில் இவர் ரொம்ப ஈடுபாடாக இருக்கிறதுனால அவங்களுக்கும் நர்சரி பள்ளியை வந்து தொடங்கியிருப்பாங்க. அதுவும் பின்னாடி பல்கலைக்கழகமாக மாறியிருக்கும். அப்போ மனையியல் பல்கலைக்கழகம். பெண்ணுரிமையில் பெரிதும் நாட்டுடைமையுடைய அவினாசிலிங்கம் கோவையில் பெண்களுக்கென நர்சரி பள்ளியை துவக்கினார். இத்துவக்கம் உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, மனையியல் கல்லூரி, மனையியல் பல்கலைக்கழகமாக விரிவடைந்தது. இக்கல்வி நிலையங்களில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் தரமான கட்டுப்பாடான கல்வி பெறும் வாய்ப்பை பெற்றனர். இம்மாபெரும் முயற்சிக்கு அவினாசிலிங்கத்துக்கும் உறுதுணையாக இருந்தவர் டாக்டர் ராஜம்மாள் தேவதாஸ் அவர்கள். அப்போ அவினாசிலிங்கத்துக்கு உறுதுணையாக இருந்தது யார் அப்படின்னா டாக்டர் ராஜம்மாள் தேவதாஸ் அவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவர் கல்வி அமைச்சர். அப்போ இவருடைய கல்வி பணியெல்லாம் பார்த்த டி. பிரகாசமாக இருக்கட்டும், அவருக்கு பின்னாடி ஓமந்தூர் ராமசுவாமி, அதாவது டி. பிரகாசம், ஓமந்தூர் ராமசுவாமி இவங்க 2 பேரோட அமைச்சரவையிலும் இவர் வந்து கல்வி அமைச்சராக பணியாற்றியிருப்பார். அவினாசிலிங்கம் செட்டியாரின் கல்வி பணியை பற்றி நன்கறிந்த டி. பிரகாசம் அவரது அமைச்சரவையில் சேர்த்து கொண்டு அவருக்கு கல்வித்துறை பொறுப்பை கொடுத்தார். பிரகாசத்துக்கு பின் வந்த ஓமந்தூர் அமைச்சரவையிலும் அவினாசிலிங்கம் கல்வி அமைச்சராகவே தொடர்ந்தார். 3 ஆண்டு காலத்தில் 1946 1949 அவினாசிலிங்கம் தமிழ்நாட்டு கல்வி முறையில் மாபெரும் மாற்றங்களை கொண்டு வந்தார். சென்னை ராஜஸ்தானியில் இருந்து அனைத்து உயர்நிலை பள்ளிகளிலும், அதாவது அவர் 3 வருஷம் இருந்திருப்பார் பார்த்தீங்களா, 46 to 49 அதில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. எங்கே அப்படின்னா சென்னை ராஜஸ்தானில் இருந்து அனைத்து உயர்நிலை பள்ளிகள்லையும் என்ன பண்ணியிருக்காருன்னா இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ் வந்து பயிற்று மொழி ஆக்கப்பட்டது. பெண் கல்விக்கும் முதியோர் கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது.
பெண் கல்விக்கும் முதியோர் கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. சுப்பிரமணிய பாரதியாரின் கவிதைகள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டன. திருக்குறள் வந்து பள்ளி பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டது. சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கும் பிற தென்னிந்திய மொழிகளுக்கும் பேராசிரியர் பதவிகள் உருவாக்கப்பட்டன. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கும் சரி பிற மொழிகளுக்கும் சரி பேராசிரியர்களை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா உருவாக்கியிருக்கிறாரு. பேராசிரியருக்கான பதவிகளை வந்து உருவாக்கப்பட்டன. இப்போ எப்படி இதில் இது பண்ணாரோ கல்வியில், அதே மாதிரி நூலக இயக்கத்திலே அவர் வந்து மாபெரும் சாதனை படைப்பார். சென்னை ராஜஸ்தானியின் நூலக இயக்கத்தின் தோற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் கல்வி அமைச்சர் அவினாசிலிங்கம் செட்டியாரின் பங்களிப்பு ஞாலத்திலும் மான பெரியதாகும். முறை சார்ந்த பள்ளி கல்வியிலும் முறைசாரா முதியோர் கல்வியையும் கல்வி தாயின் இரு கண்களாக கருதினார் அவர். பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தியோருக்கும் கல்வி பயனை பெற வேண்டுமாயின் அதற்கு நூலக வசதி இன்றி அமையாது என்பதை அடிக்கோடிட்டு காட்டினார் அவினாசிலிங்கம். என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று வந்து முறை சார்ந்த கல்வி, இன்னொன்று முறை சாரா முதியோர் கல்வி. ரெண்டையுமே கல்வி தாயோட இரு கண்கள்னு சொன்னது மட்டும் இல்லாமல் பள்ளியை படிக்க முடியாமல் பாதிலே நின்றவங்களுக்கு நூலகம்தான் வந்து கல்வியை கொடுக்க முடியும் அப்படின்றத அடிக்கோடிட்டு காட்டியிருப்பார். அதோட விளைவாக தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இதன் விளைவே அவர் சென்னை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்திய சென்னை பொது நூலக மசோதா 1948 வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். 1948 வந்து சென்னை பொது நூலகங்கள் மசோதா வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. எவ்வித திட்டமோ விதிமுறைகளோ வழக்காறுகளோ இல்லாமல் மாநிலத்தில் செயல்பட்டு வந்த நூலகங்கள் அனைத்தையும் ஒரு சட்ட வரம்புக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையே இந்த மசோதாவாகும். நூலக வளர்ச்சிக்கான அனைத்து தேவைகளையும் நிதி, கட்டடம், உள்கட்டமைப்பு, நூலகர் உள்ளடக்கியது இந்த சட்ட பாதுகாப்பாகும். அடுத்தது வந்து நூலக இயக்கத்தின் தந்தை. அப்போ நூலக இயக்கத்தின் தந்தை அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மசோதாவை விரிவாக விவாதித்து சட்ட வடிவம் கொடுப்பதற்காக ஒரு தேர்வு குழு வந்து அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, அவினாசிலிங்கம், எம் பக்தவச்சலம், சர் எம்.ஏ. முத்தையா செட்டியார், எம் பாப்பினீடு, வி.எம். ராமசுவாமி முதலியார், ஏ. வேதரத்தினம் பிள்ளை, கல்லூரி சுப்பாராவ், கே. பாஷ்யம், பி.எல்.என். ராஜி, கே. சண்முகம், என்.எம்.ஆர். சுப்பராமன், சி.கே. கோவிந்த நாயர், ஹமீது கான், பிகம் அம்ருதீன், திருமதி குட்டிமாலு அம்மா ஆகியோர் இடம்பெற்றனர். அதாவது இந்த சென்னை பொது நூலக மசோதாவில் இத்தனை பேர் வந்து என்னென்னா உறுப்பினராக இருந்திருப்பாங்க. அதாவது அந்த தேர்வு குழுவில் வந்து இருந்திருப்பாங்க. சட்டசபை தலைவராக இருந்த ஜே. சிவ சண்முகம் பிள்ளை வந்து அவினாசிலிங்கத்தை இக்குழுவோட தலைவராக நியமித்தார். சென்னை பொது நூலகங்கள் மசோதா சட்டசபையில் விரிவாக விவாதிக்கப்பட்டு தேர்வு குழுவில் நன்கு பரிசீலிக்கப்பட்ட பின்னர் சட்டமாக்கப்பட்டது. இச்சட்டம் வந்து சென்னை மாநிலத்தில் உள்ள நகர்களிலும் கிராமப்புறங்களிலும் நூலகங்கள் துவக்கப்படுவதற்கு வழிவகுத்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சட்டத்தால் தான் இங்கே நகர்ப்புறத்துலேயும் சரி கிராமப்புறத்துலேயும் நூலகங்கள் துவக்கப்படுவதற்கு ஒரு வழி வகுத்தது அப்படின்னும், இந்த வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை கொண்டு வந்த அவினாசிலிங்கத்தை வந்து தமிழ்நாட்டு நூலக இயக்கத்தின் தந்தை அப்படின்னு கூறுறாங்க. அவினாசிலிங்கத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டு நூலக இயக்கத்தின் தந்தை என்று கூறலாம். அடுத்தது தமிழ் கலை களஞ்சியம். தமிழ் கலை களஞ்சியம் அப்படின்னு அமைச்சர் அவினாசிலிங்கத்தின் அடுத்த அரிய சாதனை தான் தமிழ் கலை களஞ்சியத்தை வெளியிட்டதாகும். இவர் என்ன பண்ணியிருப்பார்னா, அமைச்சராக இருந்தபோது தமிழ் வளர்ச்சி கழகத்தை வந்து இதற்காக தோற்றுவித்திருப்பார். அதனுடைய பொறுப்பாளராக தூரன் அப்படின்னு அழைக்கப்பட்ட எம்பி பெரியசுவாமியை வந்து நியமிச்சிருப்பார். இவர் வந்து வனமலர் சங்கத்தோட முன்னணி உறுப்பினராக இருந்தவர். ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் வித்தியாலயத்தோட தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர். காந்தியோட பக்தர், எளிமையாக வாழ்ந்து உயர்வாக சிந்தித்தவர், பயன் கருதா உழைப்பாளி. அவினாசிலிங்கம் வந்து செட்டியாரின் நம்பிக்கைக்கு உரியவர், தமிழ் புலவர், கதாசிரியர், எழுத்தாளர். இவரது துணையோடும் தமிழ் கலைக்களஞ்சியம் வந்து 10 பெரும் புத்தகங்களாக வெளியிடப்பட்டது. அப்போ கலைக்களஞ்சியம் வந்து எத்தனது 10 பெரும் புத்தகங்களாக வெளியிடப்பட்டன. இதைத் தொடர்ந்து குழந்தைகள் கலைக்களஞ்சியம் வெளியிடுவதற்கான முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டன. அவினாசிலிங்கமும் தூரனும் இணைந்து தமிழ் தாய்க்கு சூட்டிய வாடாமலையை தமிழ் கலைக்களஞ்சியமாகும். அப்போது இவங்க வெளியிட்ட இந்த கலைக்களஞ்சியத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் தாய்க்கு சூட்டிய வாடாமலை அப்படின்றாங்க. இதுக்காக அவர் என்ன உருவாக்கியிருப்பார்னா, தமிழ் வளர்ச்சி கழகத்தை வந்து தோற்றுவித்தார். இதுக்காக தான்.
அடுத்து காந்தி நூல் வெளியீடு. இவர் எப்படி வந்து தமிழுக்கு கலை களஞ்சியத்தை வெளியிட்டாரோ அதே மாதிரி காந்தியோட நூலெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 17 தொகுதியாக வெளியிட்டிருப்பார். அவினாசிலிங்கம் செட்டியாரின் மற்றொரு சிறப்புமிகு சாதனை காந்தி படைப்புகள் வெளியீட்டு கமிட்டியின் தலைவராக இருந்து காந்தியின் அனைத்து நூல்களையும் உள்ளடக்கி 17 தொகுப்புகளாக தமிழில் வெளியிட்டதாகும். தமிழ் கலை களஞ்சியத்தை போன்றே காந்தி நூல்கள் வெளியிடும் அவினாசிலிங்கம் ஐயாவின் இமாலய சாதனையாகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து இவர் என்னது இந்திய தேசிய காங்கிரஸில் ஈடுபட்டது மட்டும் இல்லை, சிறந்த கல்வியாளரும் அடுத்த நூலகத்தையும் முக்கிய பங்கு வச்சுருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா கலை களஞ்சியத்தை உருவாக்கியிருப்பார், காந்தியோட நூலை வெளியிட்டிருப்பார். இதெல்லாம் இல்லாமல் இவர் ஒரு எழுத்தாளரும் கூட. அப்போ அவினாசிலிங்கம் நல்ல எழுத்தாளரும் கூட. இவர் எழுதிய ஆதார கல்வியை புரிந்து கொள்ளல், காந்தியின் கல்வி பரிசோதனைகள், கல்விக்கு விழாக்களை பயன்படுத்துதல், நான் கண்ட மகாத்மா, விவேகானந்தரின் கல்வி தத்துவம், வலிமையான எண்ணங்கள் போன்ற நூல்கள் கருத்து கருவூலங்களாகும். இவர் சேக்ரட் டச் அப்படின்னு தன்னுடைய சுயசரிதை அப்படின்ற பேரில் அவருடைய சுயசரிதை எழுதியிருப்பார். என்ன அப்படின்னா சேக்ரட் டச் என்ற தனது சுயசரிதை நூலையும் எழுதியுள்ளார். அப்போ இவரை பற்றின மதிப்பீடுன்னு பார்த்தோன்னா, திருப்பூர் சுப்பிரமணிய அவினாசிலிங்க ஐயர் வசதியான வாழ்க்கையை துறந்து கடைசி வரை பிரம்மாச்சாரியாகவே எளிமையாக வாழ்ந்து இந்திய விடுதலை போராட்டம், இந்திய மாநில அரசியல், கல்வி வளர்ச்சி, சமூக சீர்திருத்தம் ஆகிய துறைகளில் முத்திரை பதித்தவர். இளம் வயதிலிருந்தே ராமகிருஷ்ண பரமம்சர், சுவாமி விவேகானந்தர், காந்தியடிகள் ஆகியோரின் வாழ்க்கையாலும் வாக்காலும் ஈர்க்கப்பட்டவர். அப்போது அவினாசிலிங்கம் யாரால் ஈர்க்கப்படுறாரு அப்படின்னா காந்தி, ராமகிருஷ்ண பரமம்சர், அப்புறம் விவேகானந்தர், இவங்க 3 பேரால் இவர் ஈர்க்கப்பட்டார். அவினாசிலிங்கம் கல்வி அமைச்சராக இருந்தபோது அறிமுகப்படுத்திய சீர்திருத்தங்களும் கலைக்களஞ்சியம் மற்றும் காந்தி நூல்கள் வெளியிடும் ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயம் மற்றும் மனையியல் பல்கலைக்கழகம் இவர் வரலாற்று மணல் பரப்பில் நிரந்தரமாக விட்டு சென்ற காலடிகள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்திய அரசு இவரது கல்வி மற்றும் இலக்கிய பணியை பாராட்டி பத்மபூஷன் விருது கொடுத்தது. இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் பார்த்தோம். அந்த 5 பேரில் யாருக்குமே பத்மபூஷன் விருது கிடைச்சிருக்காது. இதில் அவினாசிலிங்கத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. 1970 இவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜிடி பிர்லா விருதும் வழங்கப்பட்டது 1985. இந்த விருது இவரது கிராம வளர்ச்சி திட்டங்களுக்காக கொடுக்கப்பட்டது. அப்போது ஜிபி பிர்லா விருது எதுக்காக? அவருடைய கிராம வளர்ச்சி திட்டத்துக்காக 1985 கொடுத்துருக்காங்க. ஓய்வு ஒளிவின்றி உழைத்த இந்த தியாக தீபம் 88 வயதில் 1991 நவம்பர் 21 அணைந்தது. பிறருக்காக வாழ்வாரே உண்மையிலே வாழ்ந்தவர்கள் சுவாமி விவேகானந்தர், தீசு அவினாசிலிங்கம் பிறருக்காகவே வாழ்ந்த நிக்ஷாமிய கர்மயோகி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட தீசு அவினாசிலிங்கத்தை பற்றி நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து யாரை பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா மதுரை காந்தின்னு அழைக்கக்கூடிய எம்என் சுப்பராமனை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.